செயினர் பாட்ரிக்கின் பிரார்த்தனை. நான் இன்று எழுந்து நிற்கிறேன், வல்லமையான சக்தியின் மூலம், திரித்துவ தேவனின் அழைப்பின் மூலம், மூவராயிருந்தும் ஒரே தேவன் என்ற விசுவாசத்தின் மூலம், படைப்பின் படைப்பாளரான ஒரே தேவனை அறிக்கையிடுவதின் மூலம். நான் இன்று எழுந்து நிற்கிறேன், கிறிஸ்துவின் பிறப்பின் வல்லமையினாலும், அவருடைய ஞானஸ்நானத்தினாலும், அவருடைய சிலுவை மரணத்தினாலும் அடக்கத்தினாலும், அவருடைய உயிர்த்தெழுதலினாலும் விண்ணேற்றத்தினாலும், நியாயத்தீர்ப்பிற்காக அவர் மீண்டும் வருவார் என்ற மகிமையின் வல்லமையினாலும். நான் இன்று எழுந்து நிற்கிறேன், கேருபீன்களின் அன்பின் வல்லமையினால், தேவதூதர்களின் கீழ்ப்படிதலினால், பிரதான தூதர்களின் சேவையினால், பலனைப் பெறும் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையினால், பிதாக்களின் ஜெபங்களினால், தீர்க்கதரிசிகளின் முன்னறிவிப்புகளினால், அப்போஸ்தலர்களின் பிரசங்கங்களினால், விசுவாச சாட்சிகளின் நம்பிக்கையினால், பரிசுத்த கன்னியரின் தூய்மையினால், நீதிமான்களின் நற்செயல்களினால். நான் இன்று எழுந்து நிற்கிறேன், வானத்தின் வல்லமையினால், சூரியனின் ஒளியினால், சந்திரனின் பிரகாசத்தினால், அக்கினியின் மகிமையினால், மின்னலின் வேகத்தினால், காற்றின் விரைவினால், கடலின் ஆழத்தினால், பூமியின் நிலைத்தன்மையினால், பாறையின் உறுதியினால். நான் இன்று எழுந்து நிற்கிறேன், என்னை வழிநடத்த தேவனின் வல்லமையினால், என்னை தாங்க தேவனின் பலத்தினால், என்னை நடத்த தேவனின் ஞானத்தினால், எனக்கு முன்பாக நோக்க தேவனின் கண்களினால், என்னை கேட்க தேவனின் செவிகளினால், எனக்காக பேச தேவனின் வார்த்தையினால், என்னை காக்க தேவனின் கரத்தினால், என்னை பாதுகாக்க தேவனின் கேடயத்தினால், என்னை இரட்சிக்க தேவனுடைய பரலோக சேனையினால். பிசாச்சின் வலைகளிலிருந்து, பாவத்தின் சோதனைகளிலிருந்து, அருகிலோ தூரத்திலோ இருந்து எனக்கு தீங்கு செய்ய நினைக்கும் அனைவரிடமிருந்தும். இன்று நான் இந்த எல்லா வல்லமைகளையும் அழைக்கிறேன், எனக்கும் தீமைகளுக்கும் இடையில் நிற்கும்படி, என் உடலுக்கும் ஆத்துமாவுக்கும் எதிராக வரும் ஒவ்வொரு கொடிய மற்றும் இரக்கமற்ற சக்திக்கும் எதிராக, பொய்த்தீர்க்கதரிசிகளின் மந்திரங்களுக்கு எதிராக, புறமதத்தின் இருண்ட சட்டங்களுக்கு எதிராக, மதவெறி போதனைகளின் பொய்யான சட்டங்களுக்கு எதிராக, விக்கிரக ஆராதனையின் சூழ்ச்சிகளுக்கு எதிராக, மந்திரவாதிகள் மற்றும் சூனியக்காரர்களின் மந்திரங்களுக்கு எதிராக, மனிதனின் உடலையும் ஆத்துமாவையும் கெடுக்கும் ஒவ்வொரு அறிவுக்கும் எதிராக. இன்று கிறிஸ்து எனக்கு கேடயமாக இருப்பாராக. விஷத்திலிருந்து, நெருப்பிலிருந்து, மூழ்கடிக்கும் அபாயத்திலிருந்து, காயங்களிலிருந்து என்னை பாதுகாப்பாராக. அதனால் எனக்கு மிகுந்த பலன் கிடைக்கட்டும். கிறிஸ்து என்னோடு இருப்பாராக. கிறிஸ்து எனக்கு முன்பாக இருப்பாராக. கிறிஸ்து எனக்கு பின்னால் இருப்பாராக. கிறிஸ்து எனக்குள் இருப்பாராக. கிறிஸ்து எனக்கு கீழாக இருப்பாராக. கிறிஸ்து எனக்கு மேலாக இருப்பாராக. கிறிஸ்து என் வலப்பக்கத்தில் இருப்பாராக. கிறிஸ்து என் இடப்பக்கத்தில் இருப்பாராக. நான் படுக்கும்போது கிறிஸ்து என்னோடு இருப்பாராக. நான் உட்காரும்போது கிறிஸ்து என்னோடு இருப்பாராக. நான் எழும்போது கிறிஸ்து என்னோடு இருப்பாராக. என்னை நினைக்கும் ஒவ்வொருவரின் இருதயத்திலும் கிறிஸ்து இருப்பாராக. என்னை பற்றி பேசும் ஒவ்வொருவரின் வாயிலும் கிறிஸ்து இருப்பாராக. என்னை பார்க்கும் ஒவ்வொரு கண்ணிலும் கிறிஸ்து இருப்பாராக. என்னை கேட்கும் ஒவ்வொரு செவியிலும் கிறிஸ்து இருப்பாராக. ஆமென்.